வணக்கம் நண்பர்களே. நாம எல்லாரும் நம்பிக்கைய பத்தி பேசும்போது அத ஒரு உணர்வா இல்லனா ஒரு கொள்கையா தான் நினைப்போம், சரிதானே? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பார்வை இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்பவே வித்தியாசமானது. நம்பிக்கைய ஒரு கடுமையான, மீறவே முடியாத ஒரு ஒப்பந்தமா, ஒரு அக்ரிமெண்டா பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த முழு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன மேப் பாத்துரலாமா? முதல்ல அந்த தெய்வீக உடன்படிக்கைனா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் அதுக்கு என்ன விலை கொடுக்கணும், அதை தாங்கிக்க என்ன மாதிரி ஒரு மனநிலை தேவைப்படும், கடைசியா இவ்ளோ தியாகத்துக்கும் கிடைக்கிற பரிசு என்ன? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த ஆதாரத்தோட அஸ்திவாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதாவது நம்பிக்கைய ஏதோ சாதாரண விஷயமா பார்க்காம நமக்கும் கடவுளுக்கும் இடையான ஒரு ரொம்ப சீரியஸான, கிட்டத்தட்ட ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தமா பார்க்கறது. இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இது என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கைங்கிறது ஏதோ கேஷுவலா எடுத்துக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு தெளிவான முடிவு. நீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கிறீங்களா இல்லையா? சம்மதம்னா முழுசா வாங்க, இல்லனா உங்க வாழ்க்கைய வாழுங்க, ஆனா நம்புற மாதிரி நடிச்சு உங்களையே ஏமாத்திக்காதீங்கன்னு ரொம்ப நேரடியா சொல்லுது. உடனடியா இங்க ரெண்டு பாதைகளை நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு பக்கம் இந்த உலகத்தோட இன்பங்கள், எந்த கவலையும் இல்லாத எளிமையான வாழ்க்கை. இன்னொரு பக்கம் முழுமையான அர்ப்பணிப்பு, போராட்டங்கள் நிறைஞ்ச பாதை. இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க போறோம்னு நம்மகிட்டயே ஒரு கேள்வியை வைக்குது. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க கிரே ஏரியால இருக்கவே முடியாது. ஒன்னு இந்த பக்கம், இல்லனா அந்த பக்கம். அறக்குற மனசோட ரெண்டு பக்கமும் கால் வச்சிட்டு இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தையே அவமதிக்கிற மாதிரி. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற வேலைன்னு இந்த பார்வை ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு ஒரு விலை இருந்தே ஆகணுமே. இந்த தெய்வீக ஒப்பந்தத்துக்கு நாம என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கோம்? வாங்க பார்க்கலாம். அதாவது, நீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடும்போதே இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சைன் பண்றீங்க. பசி வரும், பயம் வரும், சில நேரம் நம்ம உயிரோ, நம்ம சொத்தோ, நம்ம வாழ்வாதாரமோ கூட போகலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் தற்செயலா நடக்கிற விபத்துகள் இல்ல. இது அந்த ஒப்பந்தத்தோட ஒரு பகுதி. அதை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும். கேக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய விலைய ஒரு மனுஷனால எப்படி கொடுக்க முடியும்? இந்த சோதனைகள் எல்லாம் வரும்போது மனசு உடைஞ்சு போகாம இருக்க என்ன மாதிரி ஒரு மனநிலை தேவைப்படும்? அதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற பதில் உண்மையிலே நம்மளோட பார்வையை மொத்தமா மாத்தக்கூடியது. வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பொதுவா ஒரு துக்க செய்தியை கேட்கும்போது தான் இத பயன்படுத்துவோம். ஆனா இந்த ஆதாரம் சொல்லுது, அதோட அர்த்தம் அது மட்டும் இல்லைன்னு. இது வெறும் மரணத்துக்கு மட்டும் சொல்லப்படுற வார்த்தை இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே நம்மளோடது இல்ல. நம்மளோட ஆரோக்கியம், நம்ம குழந்தைங்க, நம்ம சொத்து, ஏன் நம்ம உயிரே கடவுளோட சொத்து. அப்போ அதுலேருந்து ஒன்னு போகும்போது அது நம்ம கிட்ட இருந்து திருடு போகல. அந்த உரிமையாளர் தனக்கு சொந்தமானதை திரும்ப எடுத்துக்கிறாரு. இந்த மனநிலை வந்துட்டா எந்த இழப்பும் நம்மள உடைக்க முடியாது. அது ஒரு பொறுப்பை சரியா செஞ்சு முடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஐடியா இன்னும் கொஞ்சம் தியரியா இருக்குல்ல? வாங்க, இது ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களையே இந்த இடத்துல வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, கை நிறைய சம்பளம். ஆனா அந்த வருமானம் ஹராமான வழியில வருது. இப்போ உங்க முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு, அந்த வேலையில சேர்ந்து அதுலேருந்து கொஞ்சம் தர்மம் செஞ்சு உங்களையும் சமூகத்தையும் ஏமாட்டிக்கலாம். இல்லனா அந்த வேலையே வேணான்னு சொல்லி உலக ரீதியான அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு உங்க ஒப்பந்தத்தை காப்பாத்தலாம். எது உண்மையான அர்ப்பணிப்பு? இதுதான் அந்த மொத்த பார்வைக்கும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. நாம சும்மா கஷ்டப்படல. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில கடவுளோட நோக்கத்தை நிறைவேற்றுற ஒரு கருவி. யோசிச்சு பாருங்க, நம்மளோட சின்ன சின்ன தியாகங்கள்லாம் எவ்ளோ பெரிய நோக்கத்தோட இணைஞ்சிருக்குன்னு. இந்த எண்ணம் வந்துட்டா போராட்டங்கள் கூட ஒரு பாக்கியமா தெரிய ஆரம்பிக்கும். சரி, இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ தியாகம், இப்படி ஒரு மனநிலை, இதுக்கெல்லாம் என்னதான் ரிட்டர்ன்ஸ்? இந்த எக்ரிமெண்டோட மறுபக்கம் என்ன சொல்லுது? அந்த தியாகத்துக்கான பரிசு என்ன? அங்கதான் இந்த ஆதாரம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. ஆனா பாருங்க, அந்த பரிசு இந்த உலகத்துல கிடைக்கிற பணம், புகழ் மாதிரி சின்ன விஷயங்கள் இல்ல. அதுக்கும் மேலானது. கல்லறையில நிம்மதியான வாழ்க்கை, சொர்க்கம், அர்ஷுட நிழல்னு கற்பனைக்கும் எட்டாத நிரந்தரமான வெகுமதிகள் தான் அந்த பரிசு. சொல்லப்போனா விஷயம் ரொம்ப நேரடியானது. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம்ல நீங்க எவ்ளோ உறுதியா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் ரிவார்டை தீர்மானிக்க போகுது. அப்போ ஒவ்வொரு இழப்பும் வெறும் இழப்பில்ல, அது ஒரு முதலீடு. அந்த முதலீட்டுக்கான லாபம் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட பரிசு. அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியோட நிக்கிறோம்.
நாம நம்ம நம்பிக்கைய எப்படி பாக்குறோம்? அத ஒரு சௌகரியமான விஷயமா பாக்குறோமா? இல்லைனா இந்த மாதிரி ஒரு முழுமையான அர்ப்பணிப்புள்ள ஒப்பந்தமா பாக்குறோமா? உண்மையிலேயே இந்த அர்ப்பணிப்போட உண்மையான விலை என்ன? இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. இத நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.